பாண்டிச்சேரி பார்ட் 3 வீடியோ தான் இது. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒசிட்டேரி லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக்குங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருந்தது இந்த லேக்கோட ஒரு அமைப்பே. இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே போட் சர்வீஸ் இருக்குது. இந்த லேக்கை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க போல். இங்கே குட்டிங்க விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரியும் இருக்குது. ஸோ குட்டீஸ் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து இங்கே நல்லா சில் பண்ணலாங்க. அந்தளவுக்கு மரம் இருக்குது, நிழலாக இருக்குது நமக்கு எல்லாமே. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சின்ன ஷாப்பும் ஒன்று இருக்குது. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக எதனா உங்களுக்கு வந்து வாங்கிக்கவும் செய்யலாம். ப்ளஸ் இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் வந்து ரொம்ப ரொம்ப லாங்காக கூப்பிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப அது சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற இடங்களில் வந்து ரொம்ப ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு முடிஞ்சிடும். ஆனால் இந்த லேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லேக்குன்றதுலாம் ரொம்ப தூரம் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வெளிநாட்டு பறவைகள் சரணாலயமும் இருக்குங்க. இங்கே பருவ காலத்தில் வந்து வெளிநாட்டு பறவைகளும் வரும். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். 11 மினிட்ஸ் காட்டு. இது முருகா தேட்ரு சிக்னல் தான். இது சொல்கிறதே முருகா சிக்னல் தான் சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையில் ஏறிட்டு முருகா சிக்னல் அப்படின்னீங்கன்னா வந்து இறக்கி பாருங்க. கரெக்டாக நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட வந்த இடம் தாங்க சேலம் பிரியாணி. இது சேலம் ஆர்ஆர் பிரியாணி கிடையாது. இது பாண்டிச்சேரியில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹோட்டல் சேலம் பிரியாணி. கண்டிப்பாக கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா வந்துடும். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட செட்டப்லேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து பாண்டிச்சேரியிலே. ஒரு வழியாக இடம் கிடச்சி உக்காந்துட்டோம். ஏன்னா இடம் கிடைக்கிறதே இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இலையும் போட்டாங்க. இலையை குளிப்பாட்டியும் நாங்கள் ரெடியாக வச்சுட்டோம். ஏன்னா இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினானது வந்து பிரியாணி தான். மட்டன் பிரியாணி இங்கே சூப்பராக இருக்கும். அதுவும் சீரக சம்பா அரிசியில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் எடுத்து வைக்கிறார்ல நல்லி வந்து இங்கே ரொம்ப 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 ஃபேமஸ்ங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு ட்ரைங்க. சூப்பராக இருக்கும் நல்லி இங்கே. நாங்கள் இந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சுதாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நல்லி எலும்பை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லி வந்து இருக்காது இங்கே. ஸோ நாங்கள் முன்னாடியே புக் பண்ணி 2 நல்லி எடுத்து வைக்க சொல்லிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெத்த பீஸாக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அந்த கிரேவியும் அதுவும் அந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது ஐயோ சான்ஸே இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து அதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மவுத் டெம்டிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கோலா ஒரு மறந்துட்டேன் பாருங்கள். அதுவுமே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை 3 விஷயம்: மட்டன் பிரியாணி, நல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை. இப்போ எப்படி சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள். A few moments later. ஸோ இப்போ கரெக்டாக டைம் 6:30. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பார்ப்போம், பாருங்கள். A few moments later. நாங்கள் பாண்டிச்சேரியை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்தே வந்து ரவுண்ட் அடிச்சிட்டோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங்லேயே நிறைய இடம் போயிட்டு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து டின்னருக்கு வந்து உட்காந்துட்டோம். டின்னர் ரொம்ப நாங்கள் ஹெவியாக எடுத்துக்கலைங்க. ஏன்னா வந்து ஒரே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா மத்தியானமே சரியான சாப்பாடு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கும் போயிட்டோம். A few moments later. ஸோ ஹாய் காய்ஸ், பாண்டிச்சேரி ட்ரிப்பு நல்லபடியாக வந்து முடிஞ்சது. ஷூட்டும் முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3rd டே நாங்கள் கிளம்புறோம். மார்னிங்கு கிளம்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே மயிலம் முருகர் கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு வந்து விசிட் வந்திருக்கோம். பட்டு இங்கே தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்புறோம், சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் தான். பாண்டிச்சேரிக்கு வந்து வர்றதுக்கான ரீசன் நிறைய வேறு. பட் ஆனால் நாங்கள் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆன்மீக பயணமாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஒரு மன நிறைவாக இருந்தது. நீங்களுமே நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து நிறைய இந்த ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் சரி, அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களும் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.
அப்புறம் கொஞ்சம் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.